ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சேனலில் எக் சேமியா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. அதுக்கு தேவையான சேமியா ஒரு பாக்கெட் எடுத்திருக்கோம், 2 எக் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த சேமியா நல்லா பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ அதே பேனில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்குவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 முட்டையையும் அதில் உடைச்சி அதோடு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா உங்களுக்கு எண்ணெயில் நல்லா எண்ணெய் மசாலோடு சேர்த்து நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசால் பொடி சேர்த்துக்குவோம். சிக்கன் மசால் பொடி அதோட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். இந்த மசாலா நமக்கு உப்பு பிடிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினாவையும் அதோட சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 கப்பு வாட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக தான் தெரியும், ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்குவோம். நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை அதோடு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, மசாலோட எல்லாம் உங்களுக்கு சேமியாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான எக் சேமியா ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா புளிங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ். உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டான முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். சேமியா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சேமியா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒன் டே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.